ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தன்னை பற்றி இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்கிற குறைசி, வசந்த் வசி மற்றும் ஹேட்டர்ஸ்க்கு சாலின் ஜோயா பதில் சொல்லி போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த சீசன் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடந்த 2 எலிமினேஷனுமே அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு ரசிகர்கள் குற்றச்சாட்டு வச்சிட்ருக்கிற நிலையில் ஒரு பக்கம் குறைசியும் இன்னொரு பக்கம் லாஸ்ட் வீக் எலிமினேட் ஆன வசந்த் வசியும் குக் வித் கோமாளியில் நடந்துட்டு இருக்கிற சில பிரச்சனைகள் பற்றி புட்டு வச்சுட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 4 சீசன்கள்லையும் குக்கிங் ப்ளஸ் காமெடி இருந்த இந்த நிகழ்ச்சியில் இந்த 5வது சீசனில் குக்கிங் அப்படிங்கிறதுக்கு சுத்தமாக மரியாதையே இல்லாமல் போய் காமெடியில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் பல நேரங்களில் ஒர்க் அவுட்டே ஆகிறது கிடையாது. புகழ் மற்றும் குறைசியை எடுத்துட்டா இந்த ஷோவை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமை தான் இருந்துகிட்ருக்கு. விடிவி கணேஷ், சாலின் ஜோயா இவங்க சமைக்கிறதெல்லாம் உண்மையாலுமே நல்லா இருக்கா, இல்லைனா இவங்க கண்டென்ட் கொடுத்துட்ருக்கிறதால இன்னமும் ஷோவில் வச்சிட்ருக்காங்களா அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. இதை தொடர்ந்து ரசிகர்களோட கருத்து 100% உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி குறைசி மற்றும் வசந்த் வசியோட இன்டர்வியூஸ் இருந்துகிட்ருக்கு. லாஸ்ட்டாக எலிமினேட் ஆன வசந்த் வசி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பல வருடங்களாக சமைச்சிட்ருக்கேன். எனக்கு குக்கிங் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே வரும். எனக்கு நடந்தது நியாயமே இல்லாத எலிமினேஷன் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஓரளவுக்கு உண்மைதான். ஒரு சிலர் குக்கிங் பண்ணுறது படு மோசமாக இருந்தாலும் இந்த ஷோவோட டிஆர்பிக்காக அவங்கள இன்னமும் இந்த நிகழ்ச்சியில் வச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் வேறு வழி கிடையாது. நானும் கூட குக்கிங்கை விட ஃபன் பண்ணுறதுல அதிகமாக கவனம் செலுத்தி இருக்கணும் அப்படின்னு வசந்த் வசி சொல்லியிருக்காரு. மேலும் வைல்ட் கார்டு என்ட்ரியில் கூப்பிட்டா போவீங்களா அப்படின்னு கேட்டப்போ, நான் இப்போயும் என்னோடய பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்கேன். என்னை எப்படி எலிமினேட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. நான் எலிமினேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே இருந்தேன். நானும் குக்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கண்டென்ட் கொடுக்கறதுல கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டே இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து குறைசி முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாலின் ஜோயாவுக்கு பெருசாக சமைக்கவே வராது. அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க குக்கிங் பண்ணும்போது அது சரியாக வரலன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனாலேயே எந்த கோமாளிக்கும் அவங்கக்கிட்ட போகவே பிடிக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் திடீர்னு சாலின் ஜோயா ஆஸ்க் மீ எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. குக் வித் கோமாளியில் சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். உங்கள் கனவுகள் நினைவாகணும். நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு குக்கிங்கை தான் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு ரசிகர் ஒருத்தர் புகழ்ந்து தள்ளியிருக்கிற கமெண்ட்டுக்கு நன்றி, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு ஆமோதிச்சிருக்காங்க. தொடர்ந்து ஃபேன்ஸ்க்கு ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபேன்ஸ்க்குன்னு சொல்ல எதுவும் கிடையாது. ஆனால் என்னை வெறுக்கிறவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் தான் என்னோடய வளர்ச்சிக்கு காரணம். ஐ லவ் யூ ஆல். என்னோடய பாதையில் போக வைக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, நீங்கள் எப்போ நம்ம தாய் வீடு மலையாளத்துக்கு திரும்பி வருவீங்க, தமிழ் பொண்ணாகவே மாறிட்டீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு மலையாளத்தில் தான் ஒரு ஃபில்ம் மேக்கராக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரமாக நான் டைரக்ஷன் பண்ண போகிற அடுத்த படம் பற்றி அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு, அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது. அதுக்கு நிறைய வேலை செய்யணும். அது எனக்கு வரவும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, நீங்கள் பிக் பாஸ் போகிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ, வாய்ப்பே கிடையாது. எனக்கு பிக் பாஸ் பார்க்க மட்டும்தான் பிடிச்சிருக்கு, போக பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சாலின் ஜோயா ஒரு நாளைக்கு தன்னை பற்றியும் தன்னோட குக்கிங் பற்றியும் யார் என்ன பாசிட்டிவாக கமெண்ட் போட்டாலும் அதை தன்னோட ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதன் மூலமாக தான் ஒரு நல்ல குக் தான், தான் பண்ணுற சமையல் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ இந்த நிகழ்ச்சியிலிருந்து மீடியா மேசன், வெங்கடேஷ் பட் பிரிஞ்சு போய் டாப் குக்கு நிகழ்ச்சியை ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்தே குக் வித் கோமாளியோட டிஆர்பி குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு போட்டி மனப்பான்மையில் அளவுக்கு அதிகமாக முயற்சி பண்ணி காமெடியும் ஒர்க் அவுட் ஆகாமல், குக்கிங்கும் ஒர்க் அவுட் ஆகாமல், பிக் பாஸ் மாதிரி கண்டென்ட்காக நல்லா குக் பண்ணுறவங்கள பலி கொடுக்குற நிகழ்ச்சியாக மாறிட்டுருக்கு.